டேய் ஏன்டா இவ்வளவு லேட்? அந்த ரவுடி ஸ்டூடெண்ட்ட மறுபடியும் காலேஜ்ல பார்த்தனா அவன் பெரிய கேடி கவுன்சாமினா. ஊருக்கு ஏன்டா போலன்னு கேட்டேன். எந்த ஊருக்குங்கறானா? அண்ணன் சொன்னாரேன்னு. எனக்கு எவடா அண்ணன் அப்படிங்கறான். டிக்கெட்ன்றான், பணம்ன்றான், பேங்க்ன்றான், அக்கவுண்ட்ன்றான். மொத்தத்துல எங்களை அவிச்சு அமிச்சிட்டானே. யார பத்தி சொல்ற? இவனை பத்தியா? டேய் ஓ நாக்குல நாய் அடிக்க நீ எப்படா இங்க வந்த? கேட்டியானா? கேட்டியா? அங்க இதை விட கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டானுங்கண்ணா, பொறுத்துட்டு போயிட்டேன். ஆனா இன்னொரு வார்த்தை சொன்னானுங்கண்ணா, அதான் பொறுத்துக்க முடியல. முன்னால வந்து நாண்டிட்டு தொங்கிடலான்னு நினைச்சிட்டேனா. அப்படி என்னடா சொன்ன? பாத்தியா பாத்தியா, அவனுக்கு திட்டின வார்த்தைய சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருது. என்ன திட்டானுங்க, அப்ப எனக்கு எவ்வளவு வந்திருக்கும். அண்ணா இவன் சொல்றது நம்பாதண்ணா, அநியாயத்துக்கு போய் சொல்றானா? தெருநாய்க்கு தெரிஞ்சது எலும்புங்கிற மாதிரி உங்க வாயில கெட்ட வார்த்தை வராம சுப்பிரபாதமா வரும். அதெல்லாம் விடுனா, நீ சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு எனக்கு தைரியம் வருமாண்ணா. இங்க பாருண்ணா, நாளைக்கு ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் கூட வாங்கிட்டேன். டிக்கெட் வாங்க பணம் இல்லாதனால அம்மா ஆசை ஆசையா வாங்கி கொடுத்த வாட்ச கூட வித்துட்டேன்னா. வேண்டாம்ப்பா, மதுரைக்கார புள்ள அழக்கூடாது ராசா. அழுதது மதுரையில இல்ல அப்பத்தா, யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏய் எதுக்கு அழற? நாளைக்கு சாயந்தரம் கிளம்பு. சரிண்ணா, நாளைக்கே போயிடுறேண்ணா. வரேண்ணா. நாளைக்கே ஊருக்கு போயிடுறேண்ணா. வரேங்க அப்பத்தா. எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா வருவ. இல்லைங்க அப்பத்தா, அண்ணன் சொல்லிட்டாருல்ல, நான் வரவே மாட்டேன். வரேன் அப்பத்தா. வர்றேங்கிறான் போறேங்கிறான், போறேங்கிறான் வர்றேங்கிறான். இவன் என்ன ஒரு வார்த்தைய ரெண்டு விதமா பேசிக்கிட்டு போறானே. சும்மா மார்னிங்ல இருந்து பாக்குறேன், நம்ம பேட்ச்ல ஒரு பையலையும் காணுமே. ஏய் ஏச்சி என்ன வந்துடுறா. ஓகே, இப்படி உட்காந்து அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாள்ன்ற மாதிரி ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டே இருங்க. என்னாச்சு? என்னாச்சா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இவன் காஷ்மீர்ல இருக்கான், இவ கன்னியாகுமரியில இருக்கா. ஏய், ரெண்டு பேரும் எதிரில உட்காந்துக்கிட்டு எதுவுமே பேசாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா காதெல்லாம் வராதுடா, கண்ணுல போறதான் வரும். மனசுல உள்ளத ஸ்ட்ரெயிட்டா போய் போட்டு உடச்சிடணும்டா. லவ் பண்றதுக்கு கட்ஸ் வேணும்டா. சொல்லு, பயப்படாத. ஏ பிரியா, கொஞ்ச நாளா உன் பின்னாடி ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான்னு சொன்னியேப்பா, அது இவன் தானா? யா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. ஐ லவ் யூ. என்னது? ஐ லவ் யூ. புத்தி ஒண்ணு பதிலச்சு போலியே. நீ ஸ்ட்ரைட்டா சொல்லணும்னு சொன்ன. ஸ்ட்ரைட்டா சொல்லுன்னா இப்படி ஷாக் அடிக்கிற மாதிரியா சொல்றது? முதல்ல ஒரு விஷயம் சொல்லிப்போ, நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? நான் எதுக்கு லவ் பண்ணும்? எதுக்கா? என்ன லவ் பண்றதுக்கு எத்தனை பேர் என் பின்னாடி கியூல நிக்கறாங்க தெரியுமா? எங்க கியூல ஒருத்தனை கூட காணோம். ஓய், நான் கண்ணடிச்சு ஒரு சொடுக்கு போட்டா போதும் 1000 பேர் என் பின்னாடி அலைவானுங்க தெரியுமா? 1000 பேர் எதுக்குமா? ஒருத்தன் சுத்துறானான்னு பாப்போம், அப்புறம் நான் உன்னை லவ் பண்ண ட்ரை பண்றேன். ஹலோ, நான் லவ் பண்றது ஒண்ணு, வேற எவனோ ஒருத்தன் என் பின்னாடி வந்து என்ன லவ் பண்றதுக்கு இல்ல, புரிஞ்சுதா? அப்பா அளவுடு. ஏய் ஏய் நில்லு. நிஜமாவே என் பின்னாடி யாரையாவது சுத்த வச்சா நீ என்ன லவ் பண்ணுவியா? ஓகே, ஷூர் ஷூர், ப்ராமிஸ். ப்ராமிஸ். சரி, யாரை என் பின்னாடி அலைய வைக்கணும்? அதோ அங்க வரார்ல நம்ம காலேஜ் மன்மதன், மிஸ்டர் கோகுல். அவரை லவ் பண்ணவே போதும். சும்மா வைக்கிறதுக்கு நான் சேவ, என்னால முடியாதுப்பா. அப்ப என்னாலே முடியாது. ஓகே, பாத்துடலாம். ஒன்ன கூட நான் சுத்த வைக்கிறேன். Now the first trial start. Best of luck. ஹலோ. Yes. மிஸ்டர் மன்மதன், இது One second. இந்த கர்ச்சீப் உங்களுது தான் நான் கேட்க போறேன், ரைட்? எக்ஸாக்ட்லி. வெயிட் பேபி. இது ராதா, இது ரஞ்சனி, இது காஞ்சனமாலா, இது சபீனா பேகம். இது உன்னுடையது. இப்படி முதல்ல கர்ச்சீப்பை போடுவீங்க, அப்புறம் கடலை போடுவீங்க, அதுக்கப்புறம் கையை போடுவீங்க, கடைசியா ஆளையே போடுவீங்க. You can't cheat me, okay? ஹலோ மிஸ்டர் கோகுல், இந்த கர்ச்சீப் உங்களோடது தான். Who said? என்ன மாதிரி ஒரு மன்மதனை ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன கர்ச்சீப்பை போட்டு கவுத்துடலான்னு பாக்குறியா?
அது ஒன்னாலேயும் முடியாது, உங்க அக்கா நமிதாவாலும் முடியாது. போடிங்கோயால. போயும் போய் இந்த நாக்கு முக்கன லவ் பண்ற மாதிரி நடிக்க வேண்டியிருக்கு பாரு. உனக்கு வேணும்டி மகி. ஹலோ, உன் லவ் சக்சஸ் போல இருக்கு. எங்க சக்சஸ் ஆகுறது? அவன் பண்ற அலம்பல பார்த்தா என்னோட இந்த லவ் சக்சஸ் ஆகாதுன்னு தோணுது. நான் ஒரு சூப்பர் ஐடியா தரேன். ப்ரொசீட். இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சதே தெரியல, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஹாய் கோகுல். ஹாய். என்ன பைக் பஞ்சரா? டயர் பஞ்சர். ஏன் எனக்கு எப்பப்ப பஞ்சர் ஆகும்னு காத்துக்கிட்டு இருந்தியா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, ப்ராப்ளத்துல இருக்கீங்களே, லிஃப்ட் தரலாமேன்னு கேட்டேன். ஓஹோ, இந்த ஜம்பலக்கடி பம்பலக்கடி வேலை எல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். வண்டியில ஏத்திக்கிட்டு லிஃப்ட் தரேன்னு சொல்லி பிரேக் போட வேண்டியது, அப்புறம் பாடி டச்சிங்ஸ், ஹக்கிங்ஸ், ட்ரீம்ஸ், சாங்ஸ். யூ கான்ட் சீட் மீ. ஓகே. ஹலோ, உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? நானோ இந்த ஊர்லயே அது இருக்கிற ஆம்பளை நான் மட்டும் தான். அப்படி எதுக்கு பயப்படுறீங்க? வண்டியில ஏற வேண்டியதானே? பட் ஒன் கண்டிஷன். என்ன அது? வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் சர்றன்னு வேகமா போயிட்டு கசக்குன்னு பிரேக் போடுவல்ல? கசக்குன்னு மட்டும் இல்ல, புசுக்குன்னு கூட பிரேக் அமக்க மாட்டேன். போதுமா? ப்ராமிஸ்? Promise. ஓகே ஓகே ஓகே. Promise. இந்த வண்டியை அந்த பக்கம் பார்க் பண்ணிட்டு வரேன். வந்து தொலை. ஆ, உட்காருங்க. சரி. ஐயோ, போலாம். போண்டா சாமி. அப்படி இல்ல, இந்த பக்கத்துல போய் உட்காருங்க. உனக்கு வேணும்டி மகி. ஏய், ஜாக்கிரதை. ஓகே பாபா. ஓகே ஓகே. கொஞ்சம் மெதுவா போங்க. முடியாது. எதுக்காக நிறைய வருஷம் வரான். மெதுவா போங்க. வாயை மூடிட்டு வரியா? இல்லங்க, அது வந்து கொஞ்சம் ஸ்லோவா போங்களேன். ஸ்லோவா போனா பிரேக் பிடிக்குமே. பரவாயில்ல, பிரேக் பிடிச்சுக்கங்க. சொன்ன வார்த்தை மீற மாட்டேன், பிரேக் பிடிக்க மாட்டேன். பிரேக் பிடிங்க, இல்ல நான் உங்களை பிடிச்சிடுவேன். எல்லாம் ஆம்பளை சொல்லு. நான் என்னமோ ஃளைட்ல இருந்து பைலட் கீழ குதிச்சிட்டாரு நினைச்சேன். இந்த கெட்டப்ல மண்ணு. இது கெட்டப்பு இல்லடா, லேடிஸ் நம்பினதுக்கு கிடைச்ச மொட்டப்பு. உன்ன மாதிரி மன்மதனுக்கு பொண்ணுங்களால பிரச்சனையா? இது எந்த நயன்தாரா அடிச்ச அடி? இல்ல, இந்த அடி கூட பரவாயில்ல. சின்ன வயசுல இந்த பொம்பளைங்களால நான் நிறைய அடிபட்டிருக்கேன். சின்ன வயசுல இருந்தா சைடு கிராப் வச்சுக்கிட்டு ஸ்கூல்ல படிச்ச காலத்துல சார், இப்படி பொண்ணுங்கெல்லாம் லவ் லெட்டர் எழுதுறதுனால பாய்ஸ் எல்லாம் எக்ஸாம்ல கவுந்தறானுங்க. நாங்களா காலேஜுக்கு படிக்க வரதா வேண்டாமா? டெல் மீ ஐ சே திஸ் இஸ் டூ பேட், டூ வர்ஸ்ட். தி ஈஸ்ட் கோஸ்ட் லாஸ்ட் பிளாக் ரூம் போர்டிங் மேட்டர் ஃபினிஷிங் ஆஃப்டர் பாய்ஸ் சூசைடிங் கேர்ள்ஸ் எஸ்கேப்பிங். என்னடா இங்கிலீஷ் எல்லாம் பேசுற? பிரின்சிபல் தமிழ் மீடியம் தானே, அவருக்கு எங்க இங்கிலீஷ் தெரிய போகுதுன்னு பீட்டர் விடுறியா? இத பார், உன் இங்கிலீஷ்லாம் இடுப்பு கீழே வச்சுக்க. கொண்டா. அன்புள்ள மதன். ஓ டேய், இது உனக்கு இல்லடா, யாரோ மதனுக்கு எழுதிருக்காங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. சாரி சார், மதன்னா வேற யாரோ மதன் இல்ல சார். மதன்னா நான் தான். மன்மதன், வல்லவன், காளை, இப்படி பெண்கள் பல பேர் எனக்கு வச்சிருக்காங்க. நீ மன்மதனா? ஆஃப் கோர்ஸ். எல்லாம் உங்க நேரம்டா. டேய், இந்த மன்மதனை யாரோ ஒரு லூசு பொண்ணு லவ் பண்ணுதான். அந்த பொண்ணை கொஞ்சம் உள்ள அனுப்பி வைங்கடா, பாத்துட்டு அனுப்பி வச்சிடறேன். பாக்குறது மட்டும் இல்ல சார், அந்த நயன்தாராவை லெஃப்ட் ஹேண்ட் ரைட் வாங்கி சீட்டை கிழிச்சிருங்க. என்கிட்ட சொல்லிட்டல, அவ வரட்டும், கிழிக்கிறதா வேணாமான்னு பாத்துட்டு முடிவு பண்ணுவோம். இந்த மோகினி தான் சார். குட் மார்னிங் சார். ஏமா, நீ இந்த லெட்டர் நிஜமாவே இவனுக்கு தான் எழுதுனியா, இல்ல ஹீரோ அஜித் குமாருக்கு எழுதி போஸ்ட் பண்ண சொல்லி இவகிட்ட கொடுத்து அனுப்புனியா? இல்ல சார், இவருக்கு தான் எழுதுனேன். ஏமா, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இந்த வழிதான் கிடைச்சதா? மனசு நிறைய காதலோட எழுதுனேன். காதலோட எழுதுனியா? காதலோட எழுதுறதுக்கு இந்த கட்ராவி பிடிச்சவன் தான் கிடைச்சானா உனக்கு? இவர் என் கண்ணுக்கு அஜித் குமார் மாதிரியே இருக்கார் சார். கண்ணை வச்சு போச்சா? நடந்தா விஜய் மாதிரி, கோம பார்த்தா ஜெயம் ரவி மாதிரி, காதலோட பார்த்தா சூர்யா மாதிரி. மொத்தத்துல இவரை பார்த்தா இவர் ஒரு சூப்பர் ஸ்டார் சார். இவன் ஒருத்த மேல வச்ச பிரியத்தினால எல்லா ஹீரோ இமேஜையும் டேமேஜ் ஆகிட்டேமா. கொஞ்சம் வாய கொடுங்க சார். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஒரே வரியில சொல்லணும்னா, என் பிரியமான காதல அவர் புரிஞ்சுக்கணும் சார். என் வாழ்க்கையே இப்ப அவர் கையில தான். அவர் மட்டும் எனக்கு கிடைக்கலனா. ஏமா கொஞ்சம் டேய், லவ் ஃபெயிலியர் ஆயிடுமோங்கற ஃபீலிங்ல அவ அழுதுட்டு போறா. அது எங்க ஒர்க் அவுட் ஆயிடுமோங்கற பயத்துல நான் ஃபீல் பண்றேன். நீ எதுக்குடா ஓவர் ஆக்டிங் பண்ற? காதலிக்கிறது பெருமை இல்ல சார், காதலிக்கப்படுறதா பெருமை. போச்சு. we are lucky. லக்கியா? இது எப்ப நடந்தது? அவளுக்குள்ள காதல் பொங்குனது ஏன் அதிர்ஷ்டம், எனக்குள்ள காதல் பொங்குனது அவளுடைய அதிர்ஷ்டம். எப்படி எப்படி? அந்த பொண்ணுக்குள்ள காதல் பொங்கி நீ அதிர்ஷ்டசாலியா, உனக்குள்ள காதல் பொங்கி அவ அதிர்ஷ்டசாலியா? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற நான் கேனக்குவா? மேபி, ஐ டோன்ட் நோ. டேய் டேய் டேய்,
அசும்பாரி அசும்பரி அசும்பாரி பியூட்டிஃபுல் மார்வலஸ் எக்ஸலண்ட் ஆண்டவன் உண்மையிலேயே ஒரு கலா ரசிகன் தான். அதனால தான் என்ன மன்மதனா படிச்சிருக்கான். மகி என் அழகெல்லாம் உனக்கு தான். மகி யூ கான்ட் எஸ்கேப் ஃப்ரம் மீ. அந்த டாக்கு முக்க இவ்ளோ காமெடி பண்ணுச்சு. நிஜமாதாண்டி மகி மகின்னு உனக்காக சிம்பு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு காலேஜ் ஃபுல்லா அலப்பற பண்ணிட்டு இருக்கான். இப்ப மட்டும் உன்னை பார்த்தான்னு வச்சுக்கோ ஸ்ட்ரெயிட்டா குத்து சங்காண்டி. அப்ப நான் உடனே இந்த விஷயத்தை சின்ன கிட்ட போய் சொல்லணும். அப்படின்னா நீ மகேஸ்வரியை லவ் பண்ணலையா? லவ் பண்றதா நானா? அதுவும் மகேஸ்வரியா? போட்டான். ஏற்கனவே அவங்க அண்ணன் 2 தடவை வான் பண்ணி ஊரை விட்டு போடான்ட்டான். இந்த அழகுல அவளை நான் லவ் பண்ணேன்னு வச்சுக்க, அப்புறம் ஃபைட்டிங், சேசிங், மர்டர்னுமா. இந்த வம்பெல்லாம் நமக்கு தேவைதானா? அதனாலதான் நம்ம காலேஜ் சிம்பு இருக்கார்ல, அதான்டா மன்மதன் கோகுல், அவன் பக்கம் திருப்பி விட்டேன். எப்படியாவது அவங்க 2 பேரும் ஒண்ணாயிட்டாங்க, நான் ஹாப்பி ஆயிடுவேன், எனக்கு தொல்லையும் ஒழிஞ்சு போயிடும். என் காதல நீ இவ்ளோ கேவலப்படுத்துவேன்னு எதிர்பார்க்கல. உன்னை ஒரு ஆம்பளை நினைச்சுதான் காதலிச்சேன். ஆனா நீ இப்படி ஒரு கோழியா இருப்பேன்னு எதிர்பார்க்கல. என் அண்ணனுக்கு பயந்து என் காதலை நீ கொச்சப்படுத்திட்டல. சீ, நான் காதலிச்சது தப்பில்ல. ஆனா பொண்ணை போய் காதலிச்ச பாரு, அதுக்காக இப்ப வெக்கப்படுறேன். அது இல்ல, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. I hate you. I hate you.